அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழர் விடுதலை கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் தோழர் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஹசன். நாங்கள் அரசுக்கு வைக்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி மண்ணின் உறவுகளுக்கு கண்டிப்பாக நீதியை பெற்றுத் தருவேன், அவர்கள் யாராக இருந்தாலும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை கிடைக்கப்படும் என்று முழுமையான வாக்குறுதி கொடுத்தார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு வாக்குகள் போடப்பட்டு ஆட்சியில் அமர்ந்து இன்று 5 வருடங்கள் முடிய போகிறது. இன்னும் 2-3 மாதங்களில் 2026க்கான தேர்தல் வரப்போகிறது. 5 வருடங்களாக அவர் சொன்ன வாக்குறுதி கிடப்பில் போடப்பட்டு இன்று வரை ஒரு காட்சி பொருளான ஒரு வாசகமாகத்தான் தெரிகிறது. நாங்கள் வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி குடும்பமாக தண்ணீர் பாட்டில்களோடு உணவு பொட்டலங்களோடு போராட்டத்திற்கு சென்றோம். ஆனால் அந்த போராட்டத்தில் கலவரம் எப்படி ஏற்பட்டது என்கிற ஒரு கேள்விக்குறி இதுவரை இருக்கிறது. கலவரத்தை ஏற்படுத்தி ஸ்டெர்லைட்டை அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கலவரம் ஏற்பட்டு எங்களுடைய மக்கள் துப்பாக்கி சூடுகளுக்கு படுகொலை செய்யப்பட்டார்களா, அல்லது போராட்ட களத்தில் ஏதாவது அமைப்பு திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தியதா, அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி செல்லக்கூடாது என்று அரசு இயந்திரம் மக்களை நோக்கி சுட்டதா, அல்லது ஸ்டெர்லைட் தரப்பிலிருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார்களா? இது போன்ற 4 காரணங்கள் இதுவரை புரியாத புதிராக கன்னித்தீவு கதையாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் போராட்டத்துக்கு சென்ற எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள்? இந்த கலவரம் எப்படி ஏற்பட்டது? நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதுவரை 5 வருடங்களாக ஆட்சியில் அமர்ந்து கண்ணாமூச்சியை காட்டிவிட்டு சென்று விட்டீர்கள். இதுவரை எங்களுக்கு என்ன தீர்வு கிடைத்திருக்கிறது? ஆகையால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026ஆம் ஆண்டு ஆட்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட எமது மண்ணின் உறவுகளுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். யாரால் சுடப்பட்டார்கள், எதற்காக சுடப்பட்டார்கள், கலவரம் ஏன் ஏற்பட்டது, யாரால் சுடப்பட்டார்கள், ஏன் நாங்கள் சுடப்பட்டோம் என்கிற காரணத்தை நீங்கள் தெளிவாக சிபிஐ விசாரணை மூலமாக நீங்கள் சொல்ல வேண்டும். ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு வேறு ஒரு கம்பெனி எங்களுடைய மக்களை காவு வாங்கியதா என்பதை நீங்கள் நிரூபித்தாக வேண்டும். இல்லை என்றால் மக்கள் தகுந்த பாடம் கொடுத்தோம் என்று இந்த இடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். தூத்துக்குடி மண்ணின் மைந்தர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதிர்பார்க்கிறோம்.